வந்தா மாணவர் கல்வி கடன் தள்ளுபடி, விவசாயிகளின் கடன் தள்ளுபடி. ஏண்டா ஒரு மாணவன் நீ கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில வச்சுட்டு ஒரு அரசுன்னு பேசிக்கலாமா? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. கடனை வாங்கி படிக்கிற அளவுக்கு நீ எப்படி ஒரு மாணவனை வச்ச? உன் கடமை என்னப்போ? அது மாணவன் கடன் தள்ளுபடி, விவசாயி கடன் தள்ளுபடி. ஒரு நாட்டில் விவசாயி கடனாளி ஆயிட்டா அந்த நாடு கடன்கார நாடு தானே. விவசாயி ஏன் கடன்காரன் ஆகிறான்? செருப்பு விற்கிறவன் கடன்காரன் இல்ல, சாராயம் விற்கிறவன் கடன்காரன் இல்ல, பீடி சிகரெட் விற்கிறவன், பான்பராக்கி விற்கிறவன் கடன்காரன் இல்ல, அப்புறம் கார் விற்கிறவன் இல்ல, மோட்டர் பைக் விற்கிறவன் இல்ல, பெட்ரோல் டீசல் விற்கிறவன் இல்ல, எது விற்கிறவனும் கடன்காரன் இல்ல. உலகத்துக்கு சோறு போடுகிற உழவன்குடி விவசாயி மட்டும் கடன்காரனா இருக்கான். ஏன் இருக்கான்? ஏன் இருக்கான்? இதுல எது இல்லாமலும் வாழ முடியும். செல்போன் இல்லாம வாழ முடியும், கார் இல்லாம வாழ முடியும், மோட்டர் பைக் இல்லாம வாழ முடியும், டிவி இல்லாம வாழ முடியும், ஃப்ரிட்ஜ் இல்லாம வாழ முடியும். ஆனால் நீரும் சோறு இல்லாம வாழ முடியாது. அதை தருகிற விவசாயி கடனாளியா இருக்கான். எதனால? எதனால? இதில் எல்லா பொருளுக்கும் உற்பத்தி செய்கிற அவனே விலையை தீர்மானிக்கிறான். வேளாண் குடிமகன் விளைவிக்கிற பொருளுக்கு அவன் விலையை தீர்மானிக்க முடியவில்லை, முடியாது. வாங்குறவன் எவனோ அவன் தான் விலையை தீர்மானிப்பான். அதனால விவசாயி நட்டப்பட்டு போறான், செத்து போறான். ஒரு நாட்டில் விவசாயி கடன் தள்ளுபடி, மாணவர் கடன் தள்ளுபடி என்றால் நாம் இந்த ஆட்சியை செய்கிற இவைகளை மொத்தமா தள்ளுபடி செய்வதை தவிர நமக்கு வேற வழி கிடையாது.